ரயில்வே போர்டில் இருந்த, சவுத் சென்ட்ரல் ரயில்வேயில் இருந்த, சதன் ரயில்வேயில் இருந்த உயர் பிராமண வகுப்பை சார்ந்த அதிகாரிகள் தான் இதை முறையாக எழுதி கொடுத்தார்கள். அதுதான் இன்னைக்கு நடைமுறையாக வருது. எந்த பாயிண்டில் எஸ்சி வரணும், எந்த பாயிண்டில் ஓசி வரணும், எந்த பாயிண்டில் எஸ்டி வரணும், இது வரலன்னா என்ன பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி சின்ன ஷெட்டு எப்படி பண்ணுறது, இது அம்பேத்கர் சட்டம் எழுதிட்டாலும் அது கிடைக்கிறதுக்கு வேண்டிய அரசும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் செய்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஒன்றா சென்ட்ரலைஸ் பண்ணால் தான் இந்த உரிமைகள் நமக்கு கிடைக்குது. இந்த உரிமைகளை காலங்கள் நேரங்கள் என்று சில சொல்லுவாங்க. டாக்டர் அம்பேத்கர் அந்த நேரத்தில் வந்து இந்த சட்டத்தை எழுதியிருந்தாலும் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் டாக்டர் மாவீரன் அண்ணனிய ஞானசேகரன் அவர்கள் 1977 ரயில்வேல வந்துட்டார். அதாவது சட்டம் வரைமுறைப்படுத்தி இதை செயலாற்ற வேண்டும், இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் கழித்து மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர் ரயில்வே துறையிலே வந்த பிறகு ரயில்வே துறையிலே இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை அன்றே தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய கல்வியின் திறமையால் அதை பார்த்து படித்து பேசி உணர்ந்து அதை கிடைக்க செய்த போராடியவர் அண்ணன் டாக்டர் மாவீரன் ஞானசேகரன் அவர்கள். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அம்பேத்கருடைய வரலாற்றை அனைவரும் சொல்லலாம். அவர் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் எஸ்சி எஸ்டி இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு எந்த அளவில் கிடைக்கிறது, கிடைக்க பெறுகிறதா இல்லையா, இன்னாருக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுவதில்லை, அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார். இதிலே பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அகில இந்திய ரீதியிலே அனைவரும் இருந்தாலும், எத்தனையோ கற்றோர்கள் இருந்தாலும், எத்தனையோ எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை நன்றாக வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருந்தாலும், இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பதை தெளிவாக சென்னை உயர் நீதிமன்றத்திலே அந்த வழக்கை எதிர்த்து வாதாடி அந்த வழக்கை எப்படி பேச வேண்டும், எப்படி வாதிட வேண்டும் என்பதை வழக்கறிஞருக்கு தெளிவாக எடுத்து சொன்ன டாக்டர் மாவீரனார் அவர்கள் அந்த வழக்கை வெற்றி பெற்று அகில இந்திய ரீதியிலே இன்று பதவி இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தவர் அண்ணன் டாக்டர் மாவீரன் ஞானசேகரன் அவர்கள். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், சட்டம் எழுதிய டாக்டர் அம்பேத்கர் வழியிலே அயராமல் சங்கம் செல்லுகிறது. சட்டம் எழுதிய அந்த சட்டங்கள் இந்த அடித்தள மக்களுக்கு கிடைக்க இன்று வரை போராடுகிறது இந்த சங்கம். அதை தலைமையேற்று வழிநடத்துகிறார் தான் டாக்டர் மாவீரனார் அவர்கள் வழியிலே இந்த அன்பு தம்பி சகோதரர் வினோத் அவர்கள் இன்று இங்கே எல்லா இளைஞர்களையும் ஒன்று சேர்த்து, அவர் வந்தோன்னே ஸ்போர்ட்ஸையும் ஒன்று சேர்த்துட்டாரு. அதாவது ஸ்போர்ட்ஸ் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பேக்வர்ட் கம்யூனிட்டி அண்ட் எஸ்சி கம்யூனிட்டி, இதுவும் ஒரு வழியே முன்னேறுவதற்கு என்பதை உணர்ந்து அனைவருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்று போராடுகின்ற இந்த சங்கத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும், நமது உரிமைகளை வென்றிட வேண்டும். நமது இளைய தளபதி அன்பு தம்பி வினோத் அவர்களிலே இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும், போராட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த விழா நடத்துகின்ற அன்பு சகோதரர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.